40,000 பணத்தை கேட்டு இங்கே ரோஹிணி கிட்ட சொல்லும்போது ரோஹிணி இதை மனோஜ் கிட்ட கேட்க இப்போதைக்கு பணம் இல்லை ரோஹிணி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோஹிணி இந்த 40,000 பணத்தை கொடுத்தே ஆகணுமே அப்படின்ற யோசனையில் ரொம்ப கவலையில் இருக்க நேரத்தில் தான் அவங்க அம்மா வந்து இங்கே ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. எங்கடி இருக்குன்னு சொல்லி கேட்க, என்னம்மா என்ன விஷயம் எதுக்காக ஃபோன் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி நீங்கள் கிறிஷை வந்து பார்க்கவே இல்லையே, அன்னைக்கு ஸ்கூல் கூட்டிகிட்டு வரும்போது தான் நானும் உன்னை பார்த்தேன், நானும் இப்போ வீட்டில் இல்லை வெளியே போயிட்டேன், எங்கடி எப்படி வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி கேட்குறாங்க. நானே செம்ம டென்ஷனில் இருக்க, நீ வேற எதுக்குமா அப்படி ஃபோன் போட்டு என்ன கடுப்பேத்திட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கே ரோஹிணி சொல்ல, என்னாச்சு ரோஹிணி அப்படின்னு கேட்குறாங்க உங்க அம்மாவும். அதுக்கு ரோஹிணியும், எனக்கு இப்போ அவசரமா ஒரு 40,000 பணம் தேவைப்படுது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்ல, சரி நீ கிளம்பி வா, நான் உனக்கு அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன்னு அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. உங்ககிட்ட ஏதோ அவ்வளோ பண்ணணும்னு சொல்லி கேட்க, என்கிட்ட ஆசையா நான் போட்டிருக்க ஒரே ஒரு கம்மல் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, அதை வச்சோ இல்லை வித்தோ எப்படியோ அதை நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்ல, இல்லைம்மா எனக்காக போய் நீ ஏற்கனவே நிறைய நிலத்தையெல்லாம் விற்று பணத்தையும் கொடுத்துருக்க, நகையும் வேற செஞ்சு போட்டிருக்க, இதில் உனக்குன்னு இருக்க ஒரே ஒரு கம்மலையும் வித்துட்டு என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் உனக்கு அவசரம்னு கேட்கும்போது நான் இதை போட்டிருந்து என்னடி பண்ண போகிறேன், அவசரத்துக்கு விற்கிறதுக்கு தானே நகை அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சரின்னு சொல்லிடுறாங்க எங்கள் ரோஹிணி. உடனே எங்கள் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, ஒரு 1/2 hour இல்லை 1 hour கூட ஆகும், நான் வந்துடுறேன் வந்து கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க, சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் எங்கள் ஃபோனை வைக்கிறாங்க. சிந்தாமணியும் முத்துவும் வேறு அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இங்கேருந்து வெளியே போன எங்கள் ரோஹிணி தன்னுடைய அம்மாவை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்க நேரத்தில் அவங்க அம்மா கம்மலை கொண்டு போய் விற்றுட்டு அது மூலமாக பணத்தை வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக போயிட்டுருக்க நேரத்தில் தான் அங்கே ஒரு நகைக்கடை தெரியுது. அந்த நகைக்கடை உள்ளே எப்போவும் செய்கிறாங்க அவங்க அம்மாவும். அந்த நேரத்தில் தான் மீனா வந்துட்டு அங்கே பார்க்குறாங்க. அவங்கள அந்த நகைக்கடைக்கு பூ கொடுக்கறதுக்காக எப்போதுமே வர மீனா அங்கே அவங்க அம்மாவை பார்த்ததும், என்னம்மா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, கடையில் இருக்கவங்க நகை விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னதும், ஏம்மா என்னாச்சு, நீங்கள் போட்டிருந்த ஒரே கம்மலை விற்றுட்டு என்னம்மா பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா மீனா அது வந்து எனக்கு கொஞ்சம் அவசரமாக 40,000 பணம் தேவைப்படுதுன்னு சொல்லும்போதும், ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா ரொம்ப அவசரமாக தேவைப்படுது, நான் ஒருத்தவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரிம்மா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் நகையெல்லாம் அடகு வைக்க வேண்டாம், கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு பணத்தோட வரேன்னு சொல்லும்போது, எதுக்குமா நீ தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ அந்த பணத்தை எல்லாம் இங்கே கொண்டு வர வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க. நான் அந்த மீனா கேட்காம இங்கே அவங்க 2 பேர் அவங்க அம்மாவை இங்கே இருக்க வச்சுட்டு உடனே மீனா வந்துட்டு பக்கத்தில் தான் தான் வீடு, அந்த வீட்டில் போயிட்டு தாங்க சேர்த்து வச்சு இந்த பணத்தை எடுத்து பார்க்குறாங்க. அதில் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுவோமான்னு நினைக்கிறேன் எங்கள் மீனா. கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டாலும் அவர் பணத்தை கொடுக்க தான் சொல்வார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் எங்கள் மீனா. பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக வெளியே வராங்க. வெளியே வந்த மீனா கொண்டு போயிட்டு அதை அவங்க அம்மா கையில் கொடுக்கவும் செய்ய, இல்லைம்மா அது வந்துமா அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கொண்டு போய் யாருக்கு கொடுக்கணும் போது அவங்கள்ட்ட கொடுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை கொடுத்துட்டு மீனா அங்கேருந்து போக, மீனாவுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா அப்படியே நிற்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அதுக்குள்ளே இங்கே ரோஹிணி வந்துடுறாங்க. ரோஹிணி வந்ததும் இந்த அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்க, எதுக்கு அம்மா, நான் அந்த பணத்தை கொண்டு போய் உடனே ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கணும், தப்பாக நினச்சிக்காதம்மா, நான் உடனே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, சரி ரோஹிணி நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லி இங்கே ரோஹிணி அனுப்பி வைக்கிறாங்க. ரோஹிணி வந்துட்டு இதெல்லாம் கமல் மூலமாக வந்ததா எது மூலமாக வந்ததுன்னு கூட கேட்கல. அவங்களுக்கு தேவை இப்போதைக்கு அந்த பணத்தை சிந்தாமணிகிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வேகமாக அந்த இடத்த விட்டு போகவும் செய்கிறாங்க. நேராக சிந்தாமணியை பார்க்குறதுக்காக அவங்க ஒரு இடம் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போனால் அங்கே சிந்தாமணி வெயிட் பண்ண சிந்தாமணி கையில் பணத்தை கொடுக்கவும் செய்கிறாங்க. 2 பேருக்கும் கொஞ்சம் வாய் தகராறு தான் வருது. ஆனாலும் இனிமேல் சிந்தாமணி கிட்ட எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ரோஹிணி அங்கேருந்து வந்துடுறாங்க. சிந்தாமணி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. நேராக முத்து இருக்க இடத்துக்கு போக முத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடுக்குறாங்க. முத்துவும் அந்த பணத்தை வாங்கி பார்த்தவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா இது முழுக்க முழுக்க அவங்க சேர்த்து வச்ச பணம் தான்றது எங்கள் முத்துவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா முத்து அந்த ஒவ்வொரு பணத்துலையுமே இங்கே மீனான்ற ஒரு எம்ன்ற ஒரு இன்ஷியலை போட்டு தான் வச்சுருப்பாங்க. அப்படி அந்த இன்ஷியல் அந்த பணம் முழுக்க இருக்கிறத பார்த்த உடனே இங்கே பயங்கர அதிர்ச்சி ஆகுது. இந்த பணமெல்லாம் ஏது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை, நான் இந்த பணத்தை எங்கேருந்து கொண்டு வந்தால் உனக்கு என்ன அப்படின்னு இங்கே சிந்தாமணி கேட்க, அதுக்கு முத்துவும் இந்த பணம் இப்போ எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அந்த நேரத்தில் தான் மீனா ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மீனா முத்துவிட்ட கேட்க, முத்து சொல்கிறாங்க நான் ஒரு இடத்துல இருக்க, சொல்லு மீனா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க வர்ற வழியில் எங்கள் கிறிஷோட பாட்டியை பார்த்தேன், தனக்குன்னே இருந்த தன்னுடைய கழுத்தில் போட்டிருந்த அந்த கம்மலை விற்கிறதுக்காக போனாங்க, பணமும் 40,000 தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க, அதனால தாங்க நான் அந்த பணத்தை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்ல, என்ன மீனா சொல்கிறேன், அவங்களுக்கு 40,000 பணம் தேவைப்பட்டுச்சா அப்படின்னு அங்கே முத்து கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்ச முத்து, இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னா இந்த பணம் நீ திருடிட்டு வந்த பணம்னு சொல்லி உன் மேலே என்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்னு சொல்ல, என்ன நீ தானே என்கிட்ட பணம் கேட்டேன், இப்போ திருட்டு பணம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு என்னையை மிரட்டுறேன்னு இங்கே சிந்தாமணி கேட்க, இது முழுக்க முழுக்க என்னுடைய பணம், என் வீட்டில் நான் சேர்த்து வச்சிருந்த பணம்,
அப்படின்னு சொன்னதும் இங்கே அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகுது. இவகிட்ட பணம் 40,000 கேட்டன்றதுக்காக முத்து மீனாவுடைய பணத்தை எடுத்துட்டு வந்துட்டாளா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே நின்றுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போறியா இல்லை நீ ஆளை வச்சு என் வீட்டில் இருக்க பணத்தை திருடிட்டேன்னு சொல்லி உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இங்கே பயந்து போன சிந்தாமணி, நான்லாம் உன் வீட்டில் திருடலை, இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததே ரோஹிணி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோஹிணியா அப்படின்னு முத்து அதிர்ந்து போக, ஆமாம் அவள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 40,000 பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்ல, ரோஹிணி எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்க, ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் செய்ய சொன்னதே ரோஹிணி தானே அப்படின்னு உண்மையை உடச்சோடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுது எங்கள் முத்துவுக்கு. சரி அதெல்லாம் நான் அப்புறம் யோசிச்சுக்கிறேன், அது ஏன் பண்ண சொன்னிச்சு எதுக்கு பண்ண சொன்னிச்சுன்னு அது அப்புறமா நான் கவனிச்சுக்கிறேன். ஆனால் இந்த பணத்தை ரோஹிணி தானே கொண்டு வந்து கொடுத்ததுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க எங்கள் முத்து. ஆமான்ற மாதிரி அங்கே சிந்தாமணியை சொன்ன உடனே எங்கள் முத்து வந்துட்டு வீட்டுக்கு போகணும், அந்த ரோஹிணி எதுக்காக இதெல்லாம் பண்ணான்ற மாதிரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக நீ எதுக்கு 40,000 பணத்தை இந்த ரோஹிணிகிட்ட கேட்டேன்னு சொல்லி கேட்க, ஏன்னா அவளால் தானே நான் இப்போ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், அவள் சொன்ன வேலையை நான் செய்யலைன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட மாட்ட போகிறேன், அப்போ இதுக்கெல்லாம் காரணமான அந்த ரோஹிணி பணத்தை கொடுக்குறதானே சரியாக இருக்கும், அதான் அவகிட்ட பணத்தை கேட்டதும் அவளே உங்கள் வீட்டில் திருடிட்டா போல அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் மீனா சொன்ன விஷயம் முத்துவுக்கு ஞாபகம் வருது. இனிமேல் நான் உங்கள் வழியில் குறுக்க வர மாட்டேன்னு சிந்தாமணி சொல்லிட்டு கிளம்புற அந்த நேரம் முத்து ஏதோ யோசனையில் இருக்காங்க. இப்போ தானே மீனா ஃபோன் பண்ணி இங்கே கிறிஷோட பாட்டிக்கு 40,000 இந்த பணத்தை கொடுத்துன்னு சொன்னான். கிறிஷோட பாட்டிக்கு கொடுத்த பணம் எப்படி ரோஹிணி கைக்கு போயிருக்கும், ரோஹிணி எப்படி இந்த பணத்தை வந்து சிந்தாமணி கிட்ட கொடுத்துருக்க முடியும், இப்படி எல்லாமே யோசிச்சுட்டு இருக்காங்க எங்கள் முத்து. உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணி தனியாக வர சொல்கிறாங்க. என்னங்க என்னாச்சுன்னு சொல்லிங்க கேட்கும்போது மீனா கிட்ட எல்லா விஷயத்தையுமே முத்து ஒன்று விடாமல் சொல்ல, இதெல்லாம் கேட்ட மீனாவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க, இது எப்படிங்க நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் உங்களுக்குள்ளே வருது. இல்லை மீனா, இதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருக்க முடியாது, பார்லர் அம்மா விஷயத்தில் ஏதோ ஒன்று இடிக்குது, இன்னைக்கு எனக்கு இன்னும் இருக்கிற குழப்பம் சந்தேகம்லாம் அதிகமாயிட்டு, மகேஸ்வரி வீடு தான் நமக்கு தெரியுமே, வா நம்ம அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புறாங்க. முத்து மீனா 2 பேருமே நேராக மகேஸ்வரி வீட்டுக்கு போனால் அங்கே கிறிஷோட பாட்டியும் கிறிஷுமே இருக்காங்க. உள்ளே போன முத்து மீனாவை பார்த்ததும், வாங்க தம்பி வாங்க மீனா அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிடுறாங்க. அப்போ அங்கே கிறிஷோட பாட்டிகிட்ட பக்கத்தில் போகிற மீனா, என்னம்மா நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே அதை கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்க, நான் அப்போவே வேண்டான்னு சொன்னலம்மா, எப்படியாச்சும் உன் பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்ல, இருக்கட்டும்மா பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இங்கே மீனாவும் அப்போ முத்து கேட்குறாங்க, உங்கள் பணத்தை நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுக்கு பண்ணி கேட்குறேன், நான் அந்த பணத்தை அதுக்காக தான் நான் யார்கிட்டையுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லி என் காதில் கிடக்கிற நகையை வித்தாவது பணத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன்னு சொல்ல, நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சதுனால தான் நான் இப்போ உங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். எங்கள் முத்து ஒரு அதட்ட அவங்க பாட்டி வந்து அதிர்ந்து போய் எங்கள் முத்துவையும் மீனாவையும் பார்க்குறாங்க. கிறிஷ் ஓடி வந்து கட்டி பிடிக்கும் செய்கிறாங்க அவங்க பாட்டியை. டே கிறிஷ் நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி கிறிஷை கூட்டிகிட்டு போய் உள்ள தனியாக ரூமில் இருக்க வச்சுட்டு இங்கே பக்கத்தில் வராங்க. உண்மையை சொல்ல போகிறீங்களா, இல்லை எனக்கு ரொம்ப நேரம் பழக்கப்பட்டவங்க தானே, நான் இப்படி அமைதியாக போவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இப்போவே ஸ்டேஷனில் என்னால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஏன்னா எந்த பணத்தை நீங்கள் மீனாக்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் ரோஹிணி கிட்ட கொடுத்தீங்களோ அதே பணம் தான் இப்போ எங்கள் கைக்கு வந்திருக்கு. ஏன்னா எங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கணுன்னு தான் ரோஹிணி இந்த மாதிரி பணம் ரெடி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் கடைசியில் மீனா கொடுத்த பணமே உங்களை யார் என்னன்னு காட்டி கொடுத்துருச்சுன்னு சொன்ன உடனே எங்கள் கிறிஷோட பாட்டி அதிர்ந்து போகிறாங்க. முத்து எல்லாம் உண்மையை தெரிஞ்சுட்டு தான் வந்து நிற்கிறாங்கன்னு உண்மை அவங்க வாயாலே வளர செய்கிறாங்க. இல்லை தம்பி, அப்போதுலேருந்தே நான் ரோஹிணி கிட்ட சொன்ன விஷயம் இந்த வீட்டில் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடு, ஆனால் அதை கேட்காம அவள் பண்ண தப்புனால இப்போது எங்கள் கிறிஷும் நானும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அவளும் கஷ்டப்படுறா, நான் இல்லைன்னு சொல்லலைன்னு சொல்லும்போது என்ன எதுன்னு புரியாமல் முத்து மீனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்க. ஆமாம் முத்து, தயவு செஞ்சு எங்கள் அம்மாவை தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாமே ரோஹிணியால் தான், அவள் வாழ்க்கைக்காக தான் அவள் இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பார்த்துட்ருக்கான்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கவும் செய்கிறாங்க. அதாங்க நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு தானே வந்து கேட்குறீங்க, ரோஹிணியுடைய அம்மா தானே இவங்க, ரோஹிணியுடைய பையன் தான் கிருஷ்ணி, எல்லாமே தெரிஞ்சுட்டு தானே வந்து கேட்குறீங்க அப்படின்னு அங்கே மகேஸ்வரி சொல்ல, முத்து மீனாவுக்கு அப்போ தான் உண்மை என்னன்னே தெரியுது. உண்மை என்னன்னு தெரிஞ்ச அதிர்ச்சியில் 2 பேருமே நிற்க, கிருஷ்ணோட பாட்டி எங்களை மன்னிச்சிருங்க தம்பின்னு சொல்லி காலில் விழுக, டக்குன்னு முத்துவும் மீனாவும் அவங்கள கிளப்பி விடவும் செய்கிறாங்க. ஏமா இத்தனை நாள் இந்த விஷயத்தை நீங்களும் கூட சேர்ந்து மறைச்சிருக்கீங்க, ரோஹிணி தான் உங்களுடைய மகளா அப்படின்ற மாதிரி அதிர்ந்து போய் நிற்கவும் செய்கிறாங்க. ஆமாம் மீனா, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கோவத்தை காட்டுறதுக்கு கூட காரணம் அதுதான், எங்கள் கிருஷ்ணால வாழ்க்கைக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நினச்சிதான்னு சொல்ல, முத்து கோவத்தோடு இங்கே வெளியே வராங்க. வெளியே வந்த முத்து பின்னாடியே மீனா, கிருஷோட பாட்டி, மகேஸ்வரி, கிருஷ்ணன் 4 பேருமே வந்து நிற்கும் போது அப்போ முத்து வந்துட்டு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. மீனா, நாம் எதிர்பார்த்தது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல, ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டு நம்ம வீட்டில் எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு அந்த பொண்ணு எப்படியெல்லாம் நம்மளை இந்த அளவுக்கு நடத்திட்டு இருக்க பார்த்தியான்னு சொல்லிங்க சொல்லும்போது தான் ரோஹிணி நேராக அந்த வீட்டுக்கு வராங்க. அம்மாவை பார்க்குறதுக்காக பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ முத்து மீனா இருக்கிறத பார்த்ததும் உள்ள வர ரோஹிணி
ரோஹிணிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. முத்துவும் மீனாவும் ரோஹிணியை பார்த்துட்றாங்க. என் பொண்டாட்டி கடையை உன்னால் எடுக்க முடியும், என் பொண்டாட்டியோடைய வண்டியை திருட முடியும், அப்புறம் அவங்க அம்மாவுடைய கடையையும் நீ ஆளை வச்சு எடுப்ப. ஆனால் உன் லைஃப்பில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு ரோஹிணி, இதெல்லாம் நீ மறந்துட்டு தான் இதெல்லாம் செஞ்சியான்னு இங்கே மீனாவை கேட்க, தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி வரும்போது, இல்லை இதுக்கப்புறம் உங்களுக்காக நான் இங்கே இறக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் இல்லவே இல்லை, இவளுக்கப்புறம் நீங்கள் என்னதான் சமாதானப்படுத்தாலும் அதை நாங்கள் சமாதானம் ஆக மாட்டோங்க அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. என்ன மீனா இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லியிருக்க, இந்த பொண்ணுக்கிட்டெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, இனி எதுவாக இருந்தாலும் நம்ம சைடில் தான் காட்டணும், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, தம்பி ஒரு நிமிஷம் தம்பி, என் மகளுக்காக நீங்கள் இதை மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு சொல்ல, நாங்கள் நீங்கள் எல்லாரும் செஞ்ச தப்பை திரும்பவும் நாங்கள் இந்த தப்புக்கு தொணணுன்னு செய்ய விரும்பலை, யாரையும் ஏமாத்துறது என்னுடைய வழக்கம் கிடையாது, யாரையும் ஏமாற்றணும்னு அவசியமும் கிடையாது. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றதுக்கு போல் வாழ பாருங்கள். உண்மை இப்போ தெரியுமா அப்போ தெரியுமான்னு பதட்டத்தில் எப்போ இருக்கிறதுக்கு இப்போ தெரிஞ்சிருமே நினச்சி சந்தோஷப்பட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோஹிணியை பார்த்து முறைக்கும் செய்கிறாங்க. ஆனால் யார் மன்னிச்சாலும் மன்னிக்கலையோ எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் நான் மன்னிக்கவே மாட்டாருன்னு முத்துவ மீனாவும் ரோஹிணியை திட்டிட்டு அங்கேருந்து போக, என் வாழ்க்கை இன்னையோடு முடிஞ்சு போச்சேன்னு தலையில் கையை வச்சப்படி அழுதுகிட்டு உட்காரவும் செய்கிறாங்க ரோஹிணி. நீ எதுக்காகடி இந்த மாதிரி பண்ண, உன்னை பொண்ணுன்னு சொல்லிக்கவே வெக்கமாக இருக்கு. முத்து மீனாவுக்கு ஏதாவது உன்னால் நல்லது நடந்துச்சுனால கூட அவங்க உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க, ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, அவங்க அம்மா கடை எடுக்க வச்சிருக்க, மீனாவுடைய வண்டியை தூக்க வச்சிருக்க, இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை செஞ்சால் எப்படி அவங்க 2 பேரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? உன் வாழ்க்கை அழிகிறது என்னாலேயோ எங்கள் கிருஷாலேயோ இல்லை முத்து மீனாவிலேயோ கிடையாது, எல்லாமே உன்னால தான். இனி உன் வாழ்க்கை அழிஞ்சு தனியானாலும் நான் அதுக்காக கவலைப்பட போகிறதே கிடையாது. என் பேரன் கிருஷை எப்படி எனக்கு பார்த்துக்கிறதுன்னு தெரியும். இனி உனக்கு உன் கூட நாங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டோம். ஏன்னா உன்னுடைய நீ பண்ணுற கெட்ட பழக்கம் எல்லாமே கிருஷிக்கும் வந்துட்டுனா அது ரொம்ப தப்பாயிடும் ரோஹிணி. ஒரு நல்ல அம்மாவா நீ இருக்க விரும்பலை, நல்ல மகளாக இருக்க விரும்பலை, நல்ல மனைவியாகவும் இருக்க விரும்பலை. அதுக்கப்புறம் நீ உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி எங்கள் கிருஷியையும் கூட்டிகிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க எங்கள் கிருஷோட பாட்டி. எங்கள் ரோஹிணி உடஞ்சி போய் உட்காந்து அழகவும் செய்கிறாங்க.